இப்போ தையல் பத்தி தெரியாதவங்களுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த ஸ்கேல் தான் என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது நிறைய பேருக்கு. இந்த ஸ்கேல் இருக்கானே தெரியாது நிறைய பேருக்கு. அந்த ஸ்கேல்ல எதற்கு யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் பேட்டர்ன் போடுறோம்னா இந்த பேப்பர் பேட்டர்னும் கிளாத்தும் ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இந்த எல் ஸ்கேல்ல இப்படி எண்டில் இப்படி வச்சுட்டு இதை வந்து இந்த கீழே பாட்டத்தை வந்து கிராஸ் வந்து சரி பண்றதுக்காக நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் பண்றோம். இது இல்லாம ஸ்ட்ரெயிட்டாவே இப்படி வச்சு நம்ம லைன் போட்டோம்னா கண்டிப்பா இதுக்கும் இதுக்கும் கிராஸ் வரும், இங்க கிராஸ் வரும். அதை சரி பண்றதுக்காக தான் இந்த ஸ்கேல், எல் ஸ்கேல் இது பேரு. இது வந்து என்னன்னா பாட்டத்தை சரி பண்றதுக்காக யூஸ் பண்றது. இதுல மார்க்கும் அப்படியே வச்சுக்கலாம், மெஷர்மெண்ட்டும் லென்த்து வித்து. இப்போ வேஸ்ட் வித்து ஒரு 12 இன்ச்சுனா அந்த 12 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லென்த் இப்போவே எவ்வளோ வேணுமோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு யூஸ் பண்ற ஸ்ட்ரெயிட் ஸ்கேலு. இதே வந்து இதுக்கு வந்து ஸ்டீல் ஸ்கேலு. இதுவும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இந்த மாதிரி வைக்கணும்னா இது கொஞ்சம் திக்கா இருக்கும், லைன் போடணும் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து போடும் போது பென்சில் மேலே ஏறலாம் கீழே ஏறலாம். அதனால இந்த மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இந்த ஸ்கேல் வந்து ஹிப்புக்கு யூஸ் பண்றது. அதாவது நம்ம ஒரு ஷர்ட் தைக்கிறோமா இல்லை கமிஸ் தைக்கிறோன்றதுக்கு ஹிப்புக்கு வந்து சைடில் இப்படி வச்சுட்டு சைடில் ஹிப்புக்கு போடுறது ஸ்கேல் இது. இந்த ஸ்கேல் வச்சு போட்டோம்னா சைட் டேப் கரெக்டாக வரும். அதே மாதிரி இது வந்து லெக்கு, அதாவது கால் பேண்ட் தைக்கிறோம் இல்லையா, சல்வார் பேண்ட்டாக இருந்தாலும் ஜென்ஸ் பேண்ட்டாக இருந்தாலும் அந்த கீழே லெக்ல இருந்து ஷேப் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த லெக் ஸ்கேலு. இது வந்து என்னன்னா ஹார்மோலுக்கு, இதுக்கு கீழே எப்படி நம்ம பேண்டோட பாட்டத்துக்கு எடுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஷர்ட்ல ஹார்மோல்ல இருந்து சைடு ஷேப் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்கேல்லாம் வச்சு போட்டோம்னா அந்த டெக்ஸ்சர்ன்ற அந்த ஷேப் வந்து நல்லா கொடுக்கும். இந்த ஸ்கேல் வச்சு போடும்போது தோராயமா நம்ம வச்சு போடும் போது அங்கங்க பிடிக்க வேண்டியதோ அப்படிலாம் வரும். அதெல்லாம் இல்லாம தவிர்க்க இந்த ஸ்கேலுன்றது ஃப்ரெஞ்ச் கர்வ், அதாவது ஹார்மோலுக்கு நம்ம யூஸ் பண்றது ஸ்கேல். இந்த கர்வ் வந்து அந்த ஸ்கொயர் மாதிரி லைன் போட்டுட்டு அந்த எண்டில் வச்சு இப்படி நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணோம்னா அந்த ஷேப் வந்து மிஸ் ஆகாம வரும். அக்களுக்கெல்லாம் யூஸ் பண்றது, அதாவது சல்வார் கமீஸ் ஹார்மோலு, பிளவுஸ் ஹார்மோலுக்குலாம் யூஸ் பண்ற ஸ்கேல். இதே மாதிரி நெக்குக்கு சின்னது இருக்கு, நெக்குக்கு யூஸ் பண்றதும் இருக்கு. அடுத்தது இது வந்து சிசர். சிசர்ன்றது வந்து 3 வகை ஜிக்ஸாக்கும் இருக்கு, பேப்பர் கட்டிங், கிளாத் கட்டிங். கிளாத் கட்டிங்ல வந்து பேப்பர் கட்டிங் பண்ணக்கூடாது, பேப்பர் கட்டிங் சிசர்ல வந்து கிளாத் கட் பண்ணக்கூடாது. பேப்பருக்கு என்னதோ பேப்பர் கட்டிங் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? இந்த 2 சிசரையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது. அது சிசரை நம்ம வச்சுக்கணும். வந்து நார்மலுக்கு 9 இன்ச்சஸ்ல வந்து மெட்டலும் இருக்கு. மெட்டல் வந்து நம்மளுக்கு லாங் லைஃப் இருக்கும். இதெல்லாம் வந்து ரஃப் யூஸ் மாதிரி தான். இதெல்லாம் ஒரு தடவை போயிடுச்சுன்னா இது சாணம் பிடிக்கலாம், இருந்தாலும் அது லைஃப் லாங் வரும். மெட்டல்ல இருக்குது, ஸ்டீல்ல இருக்குது, அப்புறம் வந்து இரும்புலையும் இருக்குது. ஆனா மெட்டல் சிசர் தான் கொஞ்சம் கை வலிக்காம இருக்கும், சரிங்களா? அடுத்தது இது கட்டர். இது வந்து ஏதாவது நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இது என்ன இருக்குன்னா அஸ்கர்ட் போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது டீப்பா கட் பண்ற இடத்துக்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டேர்ன் பண்ற நெக்கு அதுக்கெல்லாம் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேர் சீம் ரிமூவர், தையல் பிரிப்பான் தமிழ்ல. இதை வச்சு நம்ம நூல் இப்படி மாட்டினோம்னா இங்க ஒரு கட்டர் இருக்கு, அந்த கட்டர் மூலியமா இது கட் ஆயிடும் நூல். அப்போ நம்மளுக்கு இழுத்துலாம் இது பண்ண வேண்டியது வேணாங்க. இது பேர் சீம் ரிமூவர், தமிழ்ல வந்து தையல் பிரிப்பான். இதை வச்சு யூஸ் பண்ணோம்னா துணியெல்லாம் கிழியாம இருக்கும். அப்புறம் பாபின் கேஸ்பா. பாபின் கேஸ் வந்து சிலர் வந்து போட தெரியாம போடுவாங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருந்ததுன்னா அது சிக்கி சிக்கி கொடுக்கணும் உங்களுக்கு. இந்த மேல் வாட்டில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு இதில் விட்டு இந்த இந்த பாயிண்ட்ல கொடுக்கணும். சிலர் வந்து இங்கேயே விட்டுருவாங்க, அங்க விடக்கூடாது, இல்லை இப்படி விட்டுருவாங்க. கரெக்டான இந்த பாயிண்ட்ல வரணும். அதே மாதிரி நூல் விடும் போது இப்படி இருக்கணும், ரொம்ப டைட்டும் இல்லாம
எடுத்தோம்னா ரொம்ப டைட்டும் இல்லாம லூஸும் இல்லாம வரணும். அப்படி டைட் இருக்குதுன்னா இதை லூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெட்டு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் நெட் இது. இதை வந்து டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டா இருந்ததுன்னா நம்ம வந்து அதாவது லூஸ் தையல் வராம தடுக்கலாம். அப்படி வந்து மேல லூஸ் தையல் கீழே லூஸ் தையல் வந்து ஆப்போசிட்டுக்கு சரி பண்ணிக்கணும். டென்ஷன் செட் இருக்கிறது வந்து கீழே அது சரியில்லைன்னா கீழே லூஸ் தையல் வரும். பாபின் கேஸ் சரியில்லைன்னா மேல லூஸ் தையல் வரும். அது வந்து இது எப்படி நம்ம சரி பண்றோமோ அதே மாதிரி டென்ஷன் செட்டும் நம்ம வந்து சரி பண்ணி வச்சுக்கணும். டேப்ல எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாது. அதே மாதிரி இன்ச்சஸ் என்ன சென்டிமீட்டர் என்னன்னு தெரியாது. இது லாங்கா தள்ளி தள்ளியே இருக்கு இல்லையா, இதுதான் இன்ச்சஸ். இன்ச்சஸ்ல ஒரு டேப் முழுக்க எவ்வளவு இருக்குதா 160 சென்டிமீட்டர் இருக்கு. இன்ச்சஸ்ல வந்து 60 இன்ச்சஸ் இருக்கு. 60 இன்ச்சஸ் கொண்டது ஒரு டேப்ல இருக்கு. சென்டிமீட்டர்னு பார்க்கும்போது 150, அதாவது 160 50 இருக்கும் ஒரு டேப்புக்கு. 150 இருக்கிறது சென்டிமீட்டர். 2.5 சென்டிமீட்டர் தான் 2.5 சென்டிமீட்டர் தான் சாரி 2.5 சென்டிமீட்டர் தான் ஒரு இன்ச்சு. அதே மாதிரி 1/2 இன்ச்சுன்றது அப்படியே வந்து 1 சென்டிமீட்டர். 2.5 சென்டிமீட்டர் ஒரு இன்ச்சு. சென்டிமீட்டருக்கும் இன்ச்சஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சென்டிமீட்டர்ன்றது வந்து கிளாத்தை வந்து மெஷர்மெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். சென்டிமீட்டர் கிளாத்தை வந்து மெஷர்மெண்ட் அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இன்ச்சஸ் வந்து பாடி மெஷர்மெண்ட் அண்ட் கட்டிங்க்கு மார்க்கிங் பண்றதுக்கு இன்ச்சஸ் யூஸ் பண்ணுவோம். இது பேர் வந்து குண்டூசி. இது எதுக்கு நம்ம தையலுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு பேப்பர் பேட்டர்ன் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து கிளாத்ல நம்ம போடும் போது மிஸ் ஆகாம, அதாவது நகர்ந்து போகாம இருக்கிறதுக்காக இதை வந்து நம்ம பின் பண்ணிக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ லைனிங் பிளவுஸ்னா லைனிங் பிளவுஸ் கட் பண்ணிட்டு மேல் பீஸ்ல போடும் போது இது அவுட்லைன் ஃபுல்லா நம்ம இதை பின் போட்டுக்கணும். பின் போட்டுட்டு தான் நம்ம கட்டிங் பண்ணணும். லைனிங் டபுளா கட் பண்ணும் போது அது நகர்ந்து போகாம இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்றோம். இது வந்து டைப் ஆஃப் வந்து கை ஊசி. இது பேரு கை ஊசி. இதுல சைஸ் இருக்குது 3, 4, 5, 6, 7 அந்த மாதிரிலாம் சைஸ் இருக்குது. 3ன்றது வந்து ரொம்ப நுணுக்கமா இவ்வளோண்டு தான் இருக்கும். அது என்னன்னா சின்ன சின்ன பீட்ஸ் தைக்க, ஜர்தோசி தைக்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு. சைஸ் 7ன்றது வந்து நார்மல் எம்மிங் பண்ற சைஸ். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கூட எம்மிங் தான். ஆனா 4 இதுக்கெல்லாம் கொக்கி கட்டுறதுக்கெல்லாம் 7 இன்ச்சு யூஸ் பண்ணுவோம். டைப் ஆஃப் கை ஊசிகள்.